Nah, samosa, samosa, Hey bro, sam, come here bro. What is samosa, this name? samosa. Samosa. Yes, How much? 4 piece, 400. ஏன்டா டேய் 4 piece 400 வேணுமா தமிழ் தான் ப்ரோ எடுத்துறேன். ப்ரோ நான் தமிழ் தான் 4 piece எதுக்கு 400 தமிழா நீங்க? ஆமா ப்ரோ ப்ரோ சிக்கன் குத்துறோம் ப்ரோ. ஏய், சரி என்ன சரி ப்ரோ? இப்படிதான் நீங்க ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்களா நீங்க அது இல்ல ப்ரோ, வியாபாரம் ஆக மாட்டேங்குது சரியா. அப்புறம் பாருங்க, வியாபாராலேனா இப்படிதான் வேஷத்தை போட்டு வரவங்களெல்லாம் இப்படிதான் ஏமாத்திட்டு நீங்க இருக்கீங்க உங்களை அப்புறம் மாதிரி நாங்க ஆட்கள்னால எத்தனை தான் நாளைக்கு தான் இப்படியே இருக்கிறது? நாங்களும் கொஞ்சம் ரேட் அதிகமா வித்துதானே ஏட்டா பண்ணணும். ரேட் அதிகமா விற்கிற அதுக்கு இவ்வளவு ரேட் அதிகமா விற்கலாமா எனக்கு சமோசாவே வேணாம் ஆளை விடு போ ஏன்டா அடி, நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல போயிட்டு இத்திலூண்டு லட்டை 1000 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க, ஒரு சமோசாவை ஒரு 400 கொடுத்து வாங்க மாட்டீங்களாடா? அது இருந்தா நாங்க ஏன் ப்ரோ இங்க வரோம் நான் இந்நேரம் ஜாலியா ரெஸ்டாரண்ட்ல ரூம் எடுத்து ஜாலியா இருக்கும்ல சரி எனக்கு சமோசா வேணாம் நீங்க போங்க இங்க பாருங்க, அதெல்லாம் ட்ரெண்ட் மாறிடுச்சு. அங்க பாருங்க, நாங்களும் அதே காலத்துல தான் இருக்க முடியாது. இங்க பாருங்க, இந்த மாதிரி காஸ்டியூம்லாம் பண்ணிட்டு தான் வாங்கலைன்னா சரி போங்க. எனக்கு சமோசாவே வேணாம் தயவு சரி செய்து போ. ஆளை விடுங்க சரி வேணாம் போங்க. சமோசா. இங்க பாருங்க மக்களே நியூஸ் இவங்கள பாருங்க எப்படிலாம் ஸ்கேம் பண்றாங்கன்னு ஃபாரினரா இருந்தா 400 ரூபாயாமா 4 சமோசா நம்ம அப்படியே பீச்சை உட்காந்து நம்ம ரசிச்சுட்டு இருக்கோம் பின்னால சன்செட் ஆயிட்டு இருக்கு கடலை வாங்குறீங்களா? கடலை. ஏலே என்ன விடல ஏலே அண்ணே, நீங்க மதுரைக்காரங்களா? ஏலே நான் மதுரையில இல்லை திருநெல்வேலியிலே திருநெல்வேலியா? நாங்களும் திருநெல்வேலி தான். இப்ப அது என்னாலே பண்ணலாம் ஆனா ஆளை உங்களுக்கு விடுலே சொல்லிட்டா, என்னாலே இருட்டுக்கடை அல்வானா பேச்சு, திருநெல்வேலினா பீச்ல. ஏலே டைலாக் நீ பேசினாலும் நான் கடலை வாங்க மாட்டேன் நீ என்ன நீங்க விடல என்ன இருந்தாலும் கடலை வாங்கி தான் ஆகணும். கடலை வாங்க. கடலையே வேணாலே போல அந்த சைடு என்ன ஜஸ்ட் 500? ஜஸ்ட் 500. ஏலே ஆளை விடுறா சாமி ஜஸ்ட் 500. எனக்கு கடலே வேணாம் ஆனா ஜஸ்ட் 500. நான் வியாபாரம் போயிருந்தேன். ஆனா ஓனர் அடிப்பார். காய்ஸ் நம்ம பீச்சு காத்து நம்ம மேல அடிச்சிட்டு இருக்கு இப்ப கார் ஓட்டி ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கு ஏதாவது ஒரு ட்ரிக் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஆனா சுண்டல், ஆனா சுண்டல், சரி யாருங்க இவன் சுண்டல். ஏன்டா டே மாறுவாசத்துல வந்து என்ன கொள்ளையடிச்சிட்டு இருக்கியா டிஜிட்டல் கொள்ளையாடா இதுக்கு பேர் தான் நான் சுண்டல் வாங்கிக்கிறீங்கண்ணா? எனக்கு சுண்டலே வேணாம் ஆளை விடுறா சாமி நான் சுண்டல் வாங்கிக்கோங்கண்ணா. ஏன்னா இந்த வெயில்ல போய் சொட்டர் போட்டுட்டு இருக்கீங்களாண்ணா? தம்பி இது வெயிலா அண்ணா அண்ணா பாருப்பா சூரியன் மறைஞ்சு 1/2 மணி நேரம் ஆச்சுப்பா நான் சுண்டல் வாங்கிக்கோங்கண்ணா. சுண்டல் சுண்டலே எனக்கு வேணாம் ரொம்ப நன்றி. நான் இங்க சுண்டல் வித்துட்டு இருக்கேங்க, நீங்க சமோசா வைக்கிறீங்களா? இங்க பேக்குள்ள சுண்டல் இருக்கு, எனக்கு எடுத்து தருவீங்களா சுண்டல்? சுண்டல் வாங்கிக்கோங்கண்ணா. எனக்கு சுண்டலே வேணாம் தெய்வமே ஆளை விடுங்க என்ன வேணும்னா சொல்லுங்க, எடுத்து தரேன். எனக்கு வேணாம் சார் சுண்டல். ஏய் போடா மென்டல் சுண்டல். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஹலோ யூஸ், இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு பக்கத்துல போயிட்டு இருக்கோம். என்னடா நீ எங்க சேலத்து பக்கத்துல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம், அதனால வந்துட்டு படிக்கணும் அதுக்கெல்லாம், அதனால கிளம்பிட்டோம். நாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் மேக்ஸிமம் எல்லா பிளேஸும் கவர் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் கவர் பண்ண மெயினில் எதுவுமே இல்லை, எங்களுக்கு எல்லாம் அவுட்ரு போகிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு டைமும் இல்லை, நாங்களும் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். ரொம்ப கலைஞர் பார்க் பார்த்தீங்கன்னா போகலான்னு நினச்சோம், அங்கே லேட் ஆயிடுச்சு. அதனால கிளம்பியாச்சு. எக்ஸாம் இருக்குது, அதுக்கு படிச்சாகணும் அப்படின்ட்டு. இன்னும் 3 நாள் எக்ஸாமு, எப்படி ஒன்று படிச்சாகணும். அதனால தமிழ் எக்ஸாம், அதனால கிளம்பியாச்சு. சரி ஓகே, நம்ம அப்படியே போக உங்களுக்கு ஏதாவது ஒன்று கண்டினியூ பண்ணிட்டு போக வேண்டியதான். எத்தனை மணிக்கு கிளம்பணும் அங்கேருந்து? நம்ம அங்கேருந்து 7:30 கிளம்பணும், நேற்று நைட் 7:30க்கு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6 ஆக போகுது. காலையில் 6 ஆக போகுது. இன்னும் நம்ம ஈரோடு வரல, விடிஞ்சிட்டே இருக்கு. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக விடியுது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சேலம் கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து சேலத்துக்கு 30 கிலோமீட்டர் இருக்கு, ஆத்தூர் தாண்டி வந்துட்டு இருக்கோம். சரி, உங்களுக்கு போயிட்டே அப்படியே கண்டினியூ பண்ணுறோம்.
அது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜே எனக்கே ஷாக் ஆயிடுச்சு இந்த வண்டியோட மைலேஜை பார்த்துட்டு. ஏன்னா நான் 50 கிலோ தான் போட்டு ஓட்டிட்டு வந்தேன். இத்தனைக்கும் ஸ்பீடு வந்து எதில் மெயின்டைன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 50லேருந்து 60 வரையும் தான் மெயின்டைன் பண்ணேன். ஆர்பிஎம் 1.5ல தான் வச்சு ஓட்டினேன். அதுக்கே மைலேஜ் எவ்வளோ தருது, 31 தருதுங்க இந்த வண்டி கிலோமீட்டருக்கு. நான் 1000க்கு தான் சென்னையில் 1000க்கு ஃபில் பண்ணேன். இது இப்போ பாருங்க இன்னும் 42 கிலோமீட்டர் ஓட்டலான்னு காமிக்குது. நான் உங்களுக்கு ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுறேன், ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம். எனக்கே தூக்கமாக அப்படியே சொக்கு. உங்கள்கிட்ட பேசினா வச்சு கொஞ்சம் தூக்கம் வராதுன்னு நினச்சி தான் நான் வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசிகிட்டே வரேன்.